Hi friends, welcome to Amina Samayal. நாம இன்னைக்கு புதினா ரைஸ் குக்கர்ல ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டாவும் வைக்க போறோங்க. இது நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து விடலாம். புதினா ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி தாங்க. டேஸ்டான ஈஸியான புதினா ரைஸ் எப்படி பண்ணலாம்னு வாங்க சமையல் அறையில பாப்போம். புதினா ரைஸ் குக்கர்ல பண்றதுக்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் ரைஸ் தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதோட ஒரு கப் புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பட்டை. மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இந்த புதினாவை சேர்த்திக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் வேறு இப்போ உள்ளே மாற்றிக்கலாம். குக்கர் சூடானதுமே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், பட்டை இதை சேர்த்திக்கோங்க. ஜீரகம் எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகா புதினா அரைச்சி வச்சுருக்கோம். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா வதக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சே வதக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா விழுது போட்டு நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில். இதோட நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கிற இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டதும் நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதில் அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 1.5 தண்ணி. நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் தான் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டதுமே மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க. ஹை ஸ்பீடில் வைங்க. 2 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட புதினா ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். நம்மளோட சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.